ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இந்த வீடியோல 3.14 பார்க்க போறோம். எக்ஸசைஸ் நம்பர் 3.14. இந்த எக்ஸசைஸ் நம்பர் 3.14 பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 13ல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா 13ல ரூட்ஸ் பத்தி பேசியிருந்தாங்க. சரியா? ஈக்குவேஷன் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது சமன்பாடுகளின் மூலங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரியா? அதை பத்தி பேசியிருந்தாங்க. இங்கேயும் அந்த ரூட்ஸை சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ரெண்டா பிரிக்கிறாங்க. சரியா? சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், அதாவது ஆல்பா பிளஸ் பீட்டா அப்படின்னு சொல்லி ஒன்னும், அடுத்து ஆல்பா இன்டு பீட்டா அப்படின்னு சொல்லி ஒன்று பிரிக்கிறாங்க. சரி, ஆல்பா பிளஸ் பீட்டா, ஆல்பா இன்டு பீட்டா அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா மைனஸ் பி பை ஏ. சரியா? ஆல்பா பிளஸ் பீட்டாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா மைனஸ் பி பை ஏ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆல்பா இன்டு பீட்டாக்கு சி பை ஏ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ரெண்டு ஃபார்முலா இருக்கு. சரியா? அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா வர்க்கங்களின் மூலங்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லி வருது. சரியா? அது சம் ஆஃப் த ரூட் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ஆல்பா இன்டு பீட்டா அப்படின்னா சி பை ஏ அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? அடுத்து இப்போ இன்னொன்னு அதே மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்திருப்பாங்க. ஒரு ax பிளஸ் by சரி ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0 அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்னா இப்படி கொடுத்திருக்காங்க. சரியா? அப்போ இங்க இப்படி ஈக்குவேஷன்ல வச்சு அப்போ ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா, சரி, ஈக்குவேஷன்ல வச்சு மூலங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன எடுப்போம் அப்படின்னா b அப்படின்னு சொல்லி எடுப்போம். மைனஸ் b அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்து a அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். மைனஸ் b பை a, அதே மாதிரி c பை a அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா? ஈக்குவேஷன்ல இருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாஸ் யூஸ் ஆகுது. சரியா? இது இப்போ வெறுமனையா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா, சரியா, எதுவுமே இல்ல, ஒண்ணுமே கொடுக்காம வெறுமனையா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ஒரு பேசிக் ஃபார்மேட், சரி, இருபடி சமன்பாட்டின், சரியா, இருபடி சமன்பாட்டின் ஒரு பேசிக் ஃபார்மேட் எப்படி எழுதணும் அப்படின்னா x ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டு எக்ஸ் பிளஸ் ஆல்பா இன்டு பீட்டா ஈக்குவல் டு 0. இதுதான் என்ன அப்படின்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட பேசிக். சரியா? இப்படிதான் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறோம். இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதை நீங்க அப்ளை பண்ணுவோம். அடுத்து ஆல்பா இன்டு பீட்டாவோட வேல்யூ அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைச்சிரும்? ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிரும். சரியா? இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா இதை தான் பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபார்முலாஸ், நிறைய ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன அப்படின்னா a plus b the whole square ஃபார்முலா தெரியும். சரியா? இங்க என்ன அதே மாதிரி a minus b the whole square ஃபார்முலா தெரியும். ஆனா a plus b the whole square ஃபார்முலா நார்மல் தான். அது எந்த பிரச்சனையும் இல்ல. a square plus b square plus 2ab அப்படின்னு சொல்லி வரும். அப்படிதானே? 2ab அப்படின்னு சொல்லி வரும். ஆனா இதே இடத்துல ஆல்பா ஸ்கொயர் பீட்டா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஃபார்முலா எங்கேயுமே தேவைப்படாது. ஆனா இப்படி ஒரு புதுசா ஃபார்முலா வரும். ஆல்பா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்டு ஒரு ஃபார்முலா. சரியா? அதாவது இந்த a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இருக்குல்ல, இது மட்டும் ஒரு ஃபார்முலா. என்ன அப்படின்னா அப்ப இதை மட்டும் வச்சுக்கிடுவோம். இந்த வேல்யூ இந்த பக்கம் கொண்டு வந்துரும். அப்ப என்ன வரும்? a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்ப a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. நம்ம வழக்கமா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு தான் ஃபார்முலா பார்ப்போம். இங்க என்ன இருக்கு? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதுக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. இந்த ஃபார்முலா தேவைப்படாதுன்னு சொன்னேன். ஆனா இந்த ஃபார்முலா தேவைப்படும். a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் வந்துருந்துச்சுன்னா அதுக்கு ஃபார்முலா எழுதணும். என்ன ஃபார்முலா அப்படின்னா a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab. அதாவது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab அப்படின்னு சொல்லி ஃபார்முலா இருக்கு. சரியா? இது போக வேற என்ன அப்படின்னா a கியூப் மைனஸ் b கியூப்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. a cube plus b cube, a cube plus b cube ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ நார்மலான a cube plus b cube ஃபார்முலா என்ன? நார்மலான a cube plus b cube ஃபார்முலா என்னன்னா a plus b அது போக a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் மைனஸ் ab அப்படின்னு எழுதுவோம். சரியா? இதுதான் நார்மலான a cube plus b cube ஆன ஃபார்முலா. இங்க எழுதும்போது என்ன எழுத போறோம்னா a plus b அப்படியே எழுதிடலாம். அதுல இருந்து செஞ்சுங்க a plus b, இந்த a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பதிலா என்ன எழுதலாம்? a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் ஆன ஃபார்முலா என்ன? a plus b the whole square minus 2ab ன்னு எழுதலாமா? அப்போ a plus b the whole square minus 2ab க்கு பதிலா என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா minus 2ab, இங்க ஒரு minus ab இருக்குதா, அப்போ minus 3ab அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதா? இதான் a cube plus b cube கான ஃபார்முலா. சரியா? அப்போ இந்த நாலு ஃபார்முலா நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா சம்ம செஞ்சு முடிச்சிடலாம். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. a square plus b square அப்படின்னா a plus b the whole square minus 2ab. அதே இது a minus b the whole cube அப்படின்னா a plus b the whole square minus 4ab. சரியா? அதே மாதிரி
a cube plus b cube அப்படின்னா a plus b இங்க ஒரு பிராக்கெட் உண்டு சரியா a plus b the whole square minus ab 3ab சரியா சோ இந்த மாதிரி அதாவது இது ரெண்டையும் சேர்த்து வச்சு கியூப்னு மாத்திர கூடாது அதுக்காக தான் பிராக்கெட் சரியா அதாவது இது தனியா சோ இந்த மாதிரி இது உள்ள கொண்டு போறோம் அப்படினா இங்கேயும் மல்டிப்ளை பண்ணனும் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணனும் சோ அதுக்காக தான் இப்படி வெளிய வச்சிருக்கேன் ஓகேங்களா சோ இந்த மூணு ஃபார்முலா நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கங்க சம்க்குள்ள போயிடலாம் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இத என்ன பண்ணனும் அப்படினா இந்த ஒவ்வொரு டேர்மையும் a plus b alpha plus beta alpha into beta அப்படிங்கற டேர்முக்கு மாத்தணும் சரியா இந்த ஒவ்வொரு டேர்மையும் என்ன பண்ண போறோம் அப்படினா alpha plus beta alpha into beta அப்படிங்கற டேர்முக்கு மாத்தணும் சரியா எப்படி மாத்துறது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா இப்போ ஒரு fraction இருந்துட்டாலே fraction addition or subtraction இருந்துச்சு அப்படினா fraction addition subtraction இருந்துச்சு அப்படினாலே denominator சேமா இருக்கணும் சரியா fraction addition subtraction இருந்துச்சு அப்படினா denominator கம்பல்சரி சேமா இருக்கணும் அதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்ப அந்த denominator பாத்தீங்கன்னா சேமா இல்ல சோ அதனால இந்த பீட்டாவை கொண்டு மேல மல்டிப்ளை பண்றேன் ஆல்பாவை கொண்டு இங்க மல்டிப்ளை பண்றேன் அப்படி பார்த்தா denominator சேமா மாறிடும் ரெண்டுலயும் இங்கேயும் ஆல்பா பீட்டா இங்கேயும் ஆல்பா பீட்டா அப்படி கிடைச்சிரும் சரியா அதனால என்ன பண்றேன் அப்படினா அப்ப இங்க பீட்டாவை கொண்டு மல்டிப்ளை பண்ணனும் அப்ப மேலேயும் பீட்டாவை கொண்டு மல்டிப்ளை பண்ணனும் அப்ப பீட்டா பிளஸ் இங்க ஆல்பாவை கொண்டு மல்டிப்ளை பண்றேன் அப்ப மேலேயும் ஆல்பாவை கொண்டு மல்டிப்ளை பண்ணிரணும் சோ அப்ப இந்த மாதிரி கிடைச்சிரும் சோ அப்ப அவ்வளவுதான் அடுத்த ஸ்டெப்ல ஆன்சரே வந்துரும் அப்ப இங்க என்ன கிடைச்சிச்சு ஆல்பா பிளஸ் பீட்டா அப்படிங்கற ஃபார்மட் கிடைச்சிட்டா divided by alpha beta அப்படினு கிடைச்சிச்சு முடிஞ்சிச்சா சோ அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் சம்கான ஆன்சர் ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா இன்டு பீட்டா அப்படினு ஃபார்மட் கிடைச்சிட்டு அதான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் சரியா அடுத்து செகண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படினா இங்க ஆல்பா பை பீட்டா இருக்கு இங்க பீட்டா பை ஆல்பா அப்படினு இருக்கு சரியா அப்ப இங்க என்ன இல்ல ஆல்பா வேணும் இங்க பீட்டா வேணும் அப்ப இந்த ஆல்பா கொண்டு இங்க மல்டிப்ளை பண்ணிடுவோம் அப்ப கீழ என்ன கிடைச்சிரும் ஆல்பா பீட்டா அப்படினு கிடைச்சிரும் மேல ஆல்பா ஸ்கொயர் அப்படினு கிடைச்சிரும் பிளஸ் இந்த பீட்டா ஸ்கொயர் அப்படினு கிடைச்சிரும் ஏனா இங்க பீட்டா கொண்டு மல்டிப்ளை பண்ணிப்போம் அப்போ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்திருக்கோம் என்ன ஃபார்முலா ஆல்பா பிளஸ் பீட்டா the whole square minus 2 alpha beta ஓகேவா அடுத்து டினாமினேட்டர்ல என்ன எடுத்துக்கலாம் ஆல்பா பீட்டா ஓகேவா சோ இதான் இதுக்கான கடைசி ஆன்சர் இதுக்கு மேல இத சிம்பிளிஃபை பண்ண முடியாது ஏனா ஆல்பா பிளஸ் பீட்டா the whole square அப்போ a plus b ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா இன்டு பீட்டா ஆல்பா இன்டு பீட்டா அந்த ஃபார்முலா தான் இருக்கு வேற எதுவுமே இல்ல ஆன்சர் கிடைச்சிட்டு அப்படிங்கற ஓகேவா அடுத்து தேர்ட் சம் எடுத்துக்கிட்டோம் அப்படினா என்ன சொல்லிருக்காங்க 3 alpha minus 1 3 beta minus 1 அப்போ இந்த 3 ஆல்பாவை கொண்டு இங்கேயும் மல்டிப்ளை பண்ணனும் இங்கேயும் மல்டிப்ளை பண்ண போறோம் இந்த 1 கொண்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம் சோ 3 கொண்டு மல்டிப்ளை பண்ண அப்படினா 9 alpha beta சரியா 9 alpha beta அடுத்து 3 கொண்டு மல்டிப்ளை பண்ண அப்படினா -3 alpha அப்புறம் -1 கொண்டு மல்டிப்ளை பண்ண அப்படினா -3 beta அப்புறம் -1 -1 +1 அப்படி கிடைச்சிரும் ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட் டைம் எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்ல அப்படியே எழுதிக்கலாம் 9 alpha beta செகண்ட் ரன்ல என்ன காமனா இருக்கு -3 காமனா இருக்கா -3 வெளிய எடுத்துட்டேன் அப்படினா இங்க பிளஸ் ஆல்பா இருக்கும் இங்க பிளஸ் பீட்டா அப்படினு சொல்லி இருக்கும் +1 அவ்வளவுதான் இதோட ஆன்சர் முடிஞ்சு போச்சு ஏனா ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா இன்டு பீட்டா அந்த ரெண்டு ஃபார்மட்ல தான் எழுதணும் அப்ப இங்க ஆல்பா பிளஸ் பீட்டா கிடைச்சிச்சு ஆல்பா இன்டு பீட்டா கிடைச்சிச்சு இத தவிர வேற எந்த ஃபார்மட்டுமே இங்க இல்ல அப்பனா இதுதான் இதோட ஆன்சர் ஓகேங்களா அடுத்து இந்த ஃபோர்த் சம் எடுத்துக்கிட்டோம் அப்படினா இங்க ஆல்பா இருக்கு இங்க பீட்டா இருக்கு அடிஷனல் ஃபிராக்ஷன்ல இருந்து அடிஷனல் சப்ட்ராக்ஷன் இருந்துச்சுனா டினாமினேட்டர் சேமா இருக்கணும் அப்ப சேமா மாத்த போறேன் இங்க ஆல்பா கொண்டு மல்டிப்ளை பண்ண போறேன் இங்க பீட்டா கொண்டு மல்டிப்ளை பண்ண போறேன் அப்படி மல்டிப்ளை பண்ணா கீழ என்ன கிடைச்சிரும் ஆல்பா பீட்டா அப்படி சொல்லி கிடைச்சிரும் தென் இங்க ஆல்பா கொண்டு மல்டிப்ளை பண்றேன் அப்படினா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் 3 ஆல்பா ரெண்டுலயுமே மல்டிப்ளை பண்ணனும் ரொம்ப முக்கியம் இங்க ஆல்பா கொண்டு மல்டிப்ளை பண்ணா இங்கேயும் பண்ணனும் இங்கேயும் பண்ணனும் சரியா பிளஸ் இங்க பீட்டா கொண்டு மல்டிப்ளை பண்றேன் அப்ப பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 3 பீட்டா அங்க பண்ண மாதிரி இங்க ரெண்டுலயுமே பண்ணனும் ஓகேவா அடுத்து இப்போ டேர்ம் வைஸா எழுத போறேன் ஸ்கொயர் டேர்ம்லாம் ஒண்ணாவும் யூனிட் டேர்ம்லாம் ஒண்ணாவும் எழுத போறேன் சரி அப்ப ஸ்கொயர் டேர்ம் எழுதுனேன் அப்படினா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 3 ஆல்பா பிளஸ் 3 பீட்டா divided by ஆல்பா பீட்டா சோ இந்த மாதிரி எழுதிக்கலாமா அடுத்து என்ன பண்றேன் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஃபார்முலா இருக்கு ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா the whole square alpha plus beta the whole square minus 2 alpha beta so formula எழுதிட்டேன் அடுத்து இங்க ரெண்டுல என்ன காமனா இருக்கு 3 காமனா இருக்கா +3 காமனா வெளிய எடுத்துறேன் அப்படினா alpha plus beta divided by கீழ என்ன இருக்கு alpha into beta so இதுதான் இதுக்கான ஆன்சர் ஏனா இதுக்கு அப்புறம் இத மாத்த முடியாது alpha plus beta alpha into beta alpha plus beta alpha into beta எல்லாமே எல்லா ஃபார்மட்டும் கிடைச்சிச்சு இது தவிர வேற ஃபார்மட் இல்ல சோ அப்ப இதான் ஆன்சர் சரியா சோ அப்ப நாலு சம்முக்கும்
இந்த நாலு சப்ஹெட்டிங்குமே இதுதான் ஆன்சரா கிடைச்சிருக்கு சரியா. அடுத்து செகண்ட் சம் பார்க்கலாம். சோ இப்போ செகண்ட் சம் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஆல்பா பிளஸ் ரூட்ஸ் ஆர் ஆல்பா அண்ட் பீட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா. இதனுடைய ரூட்ஸ் என்ன அப்படின்னா ஆல்பா பீட்டா நம்ம கண்டுபிடிக்கிறது சரியா. அப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா இன்டு பீட்டா கண்டுபிடிக்க முடியும். அதுதான் அந்த இது கொடுத்துருக்காங்க. ரூட்ஸ் ஆர் ஆல்பா பீட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க காரணம் என்ன அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும் ஆல்பா பிளஸ் பீட்டா அண்ட் ஆல்பா இன்டு பீட்டா கண்டுபிடிக்க முடியும். ஃபார்முலா என்ன ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு மைனஸ் பி பை ஏ ஆல்பா இன்டு பீட்டாக்கு சி பை ஏ சரியா. அப்ப இதை கண்டுபிடிச்சோம் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு சி பை மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பின்றது இங்க -7 அப்ப மைனஸ் மைனஸ் வந்து பிளஸ் ஆ மாறிடும். ஏ வந்து 2 சரியா. அதே மாதிரி ஆல்பா இன்டு பீட்டாக்கு சி பை ஏ அப்போ 5 பை 2 அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேவா. இத தனியா வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 1 by alpha plus 1 by beta அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் முதல்ல சொல்லியிருந்தேன் ஃபிராக்ஷன்ல இருக்கு அடிஷன்ல இருக்கு அப்படினாலே நம்ம அடிஷனல் சப்ட்ராக்ஷன்ல எதுல இருந்தாலுமே என்ன பார்க்கணும் டினாமினேட்டர் தான் பார்க்கணும். டினாமினேட்டர் சேமா இருக்கணும். அப்ப இங்க என்ன பண்ணலாம் டினாமினேட்டர் நேம் பார்க்க போறோம். டினாமினேட்டர் சேமா சேஞ்ச் பண்ணனும். அப்ப ஆல்பா பீட்டா அப்ப இங்க பீட்டா 1 மல்டிப்ளை பண்றேன் இங்க ஆல்பா 1 மல்டிப்ளை பண்றேன். அப்ப கீழ மல்டிப்ளை பண்ணா மேலையும் மல்டிப்ளை பண்ணனும். அப்ப மேல என்ன கிடைக்கும் ஆல்பா கிடைக்கும் பிளஸ் இங்க பீட்டா கிடைக்கும். இங்க பீட்டாவால மல்டிப்ளை பண்றா அப்ப மேல என்ன கிடைக்கும் பீட்டா கிடைக்கும் இங்க ஆல்பா கிடைக்கும். சோ என்ன கிடைச்சிச்சு ஆல்பா பிளஸ் பீட்டான்னு கிடைச்சிட்டா மாத்தி கிடைச்சாலும் ஒண்ணுதான் சரியா. அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா கீழ வந்து ஆல்பா இன்டு பீட்டா அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு சரியா. அப்போ இந்த ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு பதிலா நம்ம என்ன எடுத்துக்கலாம் 7 by 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா. டிவைடட் பை ஆல்பா இன்டு பீட்டா பதிலா என்ன எடுத்துக்கலாம் 5 by 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா. சோ இத எடுத்துக்கலாமா. சோ அப்போ ஒரு ஃபிராக்ஷன் கீழ இன்னொரு ஃபிராக்ஷன் இருந்தா ஒரு ஃபிராக்ஷன் கீழ இன்னொரு ஃபிராக்ஷன் இருந்தா எப்படி எழுதலாம் அப்படின்னா 7 by 2 அத ரெசிப்ரோக்கல் எழுதலாம். கீழ உள்ளது அப்படியே 5 by 2 by 5 அப்படின்னு சொல்லி எழுதலாம் ஓகே. அப்ப 2 2 கேன்சல் பண்ணிடலாம். ஆன்சர் என்னது 7 by 5. இதுதான் என்னது 1 by alpha plus 1 by beta ஓட வேல்யூ புரியுதா. அதுக்கு தான் மேல அந்த இது கொடுத்திருந்தாங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து ஆல்பா அண்ட் பீட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. அப்ப அதோட வச்சு என்ன கண்டுபிடிச்சலாம் ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா இன்டு பீட்டா கண்டுபிடிச்சிடுறேன். அடுத்து இத ஆல்பா பிளஸ் பீட்டா பை ஆல்பா இன்டு பீட்டான்ற ஃபார்மட்டுக்கு மாத்திட்டு வேல்யூ அப்ளை பண்ணி ஆன்சர் எழுதிட்டேன். இதே மாதிரி செகண்ட் சம் பண்ண போறோம். ஃபிராக்ஷன்ல இருக்கு. சோ அப்ப டினாமினேட்டரை சேமா மாத்த போறேன். அப்போ ஆல்பா இன்டு பீட்டா டினாமினேட்டர் மாத்திடுவேன். இங்க ஆல்பாவால மல்டிப்ளை பண்ணுவேன் இங்க பீட்டாவால மல்டிப்ளை பண்ணுவேன். அப்ப ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுவரைக்கும் புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி முதல்ல பண்ணதுதான் அதே தான் பண்ணிருக்கேன். இப்போ அந்த ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயருக்கு ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன். அப்ப என்ன கிடைக்கும் ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா டிவைடட் பை ஆல்பா பீட்டா. சோ ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டேன். அடுத்து வேல்யூ அப்ளை பண்ண போறேன். அடுத்து ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ என்னது 7 by 2. அப்ப இங்க 7 by 2 த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா மைனஸ் 2 into 5 by 2 divided by 5 by 2. சோ இங்க சால்வ் பண்ண அப்படின்னா 7 by 4 கிடைக்கும். 7 by 4 கிடைக்குது. இங்க மைனஸ் 10 by 2 கிடைக்கும். கட் கொடுக்காதீங்க. ஏன்னா அடுத்து எப்படி பார்த்தாலும் எல்சிஎம் எடுக்க வேண்டியிருக்கும். கட் கொடுத்தீங்கன்னா எல்சிஎம் எடுக்க வேண்டியிருக்கும். இங்க வந்து 5 by 2. சோ இப்போ என்ன பண்ணலாம் ஒரு ஃபிராக்ஷன் கீழ இன்னொரு ஃபிராக்ஷன் ரெசிப்ரோக்கல் எழுதுன்னு சொன்னா சோ இப்போ இந்த ஃபிராக்ஷன் எழுதிட்டு இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுத போறோம் சரியா. அப்போ இந்த ஃபிராக்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடி இங்க 4 காமனா எடுத்துக்கலாமா. இங்க 2 இருக்கு அதனால 2 ஓட மேல இங்கே மல்டிப்ளை பண்றேன். அப்ப 4 கிடைச்சிரும். 4 காமனா எடுத்துட்டேன். அப்ப இங்க என்ன வரும் 7 மைனஸ் இங்க 2 ஓட மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 20 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இன்டு இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதணும்னா 2 by 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ரைட்டா. சோ இப்போ இத சால்வ் பண்ண போறேன். இத ரெண்டையும் சால்வ் பண்ண அப்படின்னா -13 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். -13 கிடைக்கும். இங்க கட் பண்ணா என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும். அப்போ 13 by 10 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். செகண்ட்ல தேர்ட் சம் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இப்போ ஃபிராக்ஷன் இருக்கு ஈக்குவல்ல இருக்கு சரியா. சாரி பிளஸ் தான் இருக்கு. பிளஸ் இருக்கு. சோ ஃபிராக்ஷன் இருக்கு பிளஸ்ல இருந்துச்சு அப்படின்னா டினாமினேட்டர் சேமா இருக்கணும். அப்ப இந்த ஆல்பா பிளஸ் 2 கொண்டு இங்க மல்டிப்ளை பண்றேன். இந்த பீட்டா பிளஸ் 2 கொண்டு இங்க மல்டிப்ளை பண்றேன். சோ கீழ மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா அப்ப ஆல்பா பிளஸ் 2 இன்டு பீட்டா பிளஸ் 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். மேல இந்த ஆல்பா பிளஸ் 2 கொண்டு மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா அப்ப ஆல்பா பிளஸ் 2 தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதே மாதிரி பிளஸ் பீட்டா பிளஸ் 2 the whole square கிடைக்கும். இந்த கொண்டு மல்டிப்ளை பண்ணா பீட்டா பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரியா. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுத போறேன். அப்படின்னா a ஸ்கொயர் பிளஸ் 2ab அப்போ 4 ஆல்பா அப்படின்னு மாதிரி 2ab பிளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதுறேன் சரியா. 2 ஸ்கொயர்னா 4 அப்படின்னு சொல்லி வந்துருது. அடுத்து பிளஸ் இப்போ பீட்டா பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுத போறேன். அப்படின்னா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ்
2ab plus b squared அப்போ b squared இந்த மாதிரி கிடைக்கும் சரியா அடுத்து கீழ என்ன எழுதுறேன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன் சரியா அப்ப ஆல்பா into பீட்டா then 2 alpha plus இந்த 2 கூட மல்டிப்ளை பண்ணா 2 beta then 2 2s are 4 அப்படி சொல்லி கிடைக்கும் சோ இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ டேர்ம்லாம் ஒண்ணா எடுக்க போறோம் ஸ்கொயர் டேர்ம்லாம் ஒண்ணா எடுக்கறேன் யூனிட் டேர்ம்லாம் ஒண்ணா எடுக்கறேன் அதே மாதிரி ஸ்கொயர் டேர்ம் எடுத்தேன் அப்படினா ஆல்பா ஸ்கொயர் plus பீட்டா ஸ்கொயர் அப்படி சொல்லி எடுத்துறேன் அடுத்த ஸ்டெப்க்கு என்ன எழுதுறேன் 4 ஆல்பா plus 4 beta plus இங்க ஒரு 4 இங்க ஒரு 4 அப்ப சேர்த்து என்ன ஆயிடும் 8 அப்படி சொல்லி மாறிடும் divided by இங்க இப்போ இங்க என்ன இருக்கு ஆல்பா into பீட்டா அப்படியே இருக்கு இந்த ஸ்டெப்ல ரெண்டையும் என்ன காமனா இருக்கு 2 காமனா இருக்கா 2 எடுத்துட்டோம் அப்புறம் ஆல்பா plus பீட்டா plus 4 அப்படி சொல்லி இருக்கு ஓகேவா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல மேல என்ன இருக்கு ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இருக்கா ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும் ஆல்பா plus பீட்டா the whole square minus 2 ஆல்பா பீட்டா ஓகேவா அடுத்து இங்க ரெண்டுலயுமே 4 காமனா இருக்கா plus 4 காமனா வெளிய எடுத்துட்டோம் அப்படினா ஆல்பா plus பீட்டா plus 8 அப்படி சொல்லி வந்துரும் ஓகேவா இப்போ டினாமினேட்டர் அப்படியே எழுதிடலாம் ஆல்பா into பீட்டா plus 2 ஆல்பா plus பீட்டா plus 4 அப்படி சொல்லி கிடைச்சிரும் இப்போ எல்லாத்துலயும் என்ன இருக்கு ஆல்பா டேர்ம் ஆல்பா plus பீட்டா ஆல்பா into பீட்டா அந்த டேர்ம் தான இருக்குது சோ அப்ப என்ன பண்ணலாம் ஆல்பா plus பீட்டாக்கு பதிலா என்ன அப்ளை பண்ண போறேன் 7/2 அப்படி சொல்லி அப்ளை பண்ண போறேன் சரியா அப்போ 7/2 the whole square minus 2 into இதுக்கு பதிலா என்ன அப்ளை பண்றேன் 5/2 னு அப்ளை பண்றேன் plus 4 into alpha plus beta பதிலா என்ன அப்ளை பண்ணலாம் 7/2 so இப்போ 7/2 plus 8 எல்லாம் அப்ளை பண்ணிட்டேன் டினாமினேட்டருக்கு alpha into beta க்கு பதிலா 5/2 plus 2 into alpha into beta க்கு பதிலா 7/2 plus 4 சரியா எதையுமே கட் கொடுக்க வேண்டாம் ஏன்னா எப்படி பார்த்தாலும் என்னதான் தேவை எல்சிஎம் தேவைப்படும் இங்க எல்சிஎம் எடுத்து எழுதிடலாம் இப்போ இங்க என்ன ஆயிரும் 49/4 அப்படி சொல்லி கிடைக்கும் சரியா 49/4 அப்படி சொல்லி கிடைக்கும் அடுத்து இங்க சால்வ் பண்ணோம் அப்படினா -10/2 அப்படி சொல்லி கிடைக்கி அப்ப 10/2 தான் கிடைக்குது நமக்கு டினாமினேட்டர்ல 4 வேணும் அதனால காமனா என்ன எடுத்துக்கலாம் 4 எடுத்துக்கலாம் சோ டினாமினேட்டர்ல 4 வேணும்ன்றதனால நான் என்ன பண்றேன் 2 ஆல மல்டிப்ளை பண்றேன் அப்ப 20 அப்படி சொல்லி கிடைச்சிரும் -20 அப்படி சொல்லி கிடைக்கும் தென் இங்க 28/2 அப்படி சொல்லி கிடைக்கும் ஆக்சுவலா நமக்கு கீழ 4 வேணும் அப்ப 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 56 plus 56 அப்படி சொல்லி கிடைக்கும் சரியா அடுத்து இங்க ஒரு 8 இருக்குது நமக்கு தேவை டினாமினேட்டர்ல 4 வேணும் இங்க டினாமினேட்டர்ல 1 இருக்குன்னு அர்த்தம் அப்ப 4 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 32 சரியா அடுத்து கீழ எல்சிஎம் எடுக்க போறோம் கீழ 2 தான் எல்சிஎம் எடுத்துக்க போறோம் சரி இங்க வந்து டினாமினேட்டர்ல 4 இருக்கு அது போக கீழ வந்து என்ன எடுக்கறோம் 2 எல்சிஎம் எடுத்துக்கறோம் அப்ப இத சால்வ் பண்றோம் அப்படினா இங்க 5 தான் அப்படியே போட்டுக்கலாம் இங்க என்ன இருக்குது 14/2 இருக்குறனால அப்படியே 14 அப்படியே போட்டுக்கலாம் எல்சிஎம் இங்க 4 இருக்குது சோ 4/1 எடுத்துட்டு இங்க 2 எல்சிஎம் வேணும் அப்ப என்ன எடுக்கலாம் 8/2 அப்படி எடுத்துக்கலாம் சோ இத சால்வ் பண்ணோம் அப்படினா 49 -20 அப்ப 29 ஆயிரும் அது போக இங்க ஆட் பண்ணா 88 கிடைக்கும் 88 சரியா இங்க ஒரு 29 அப்போ 118 அப்படி சொல்லி கிடைக்கும் ஒரு 88 இங்க ஒரு 29 so 7 so 117 அப்படி சொல்லி கிடைக்குது டினாமினேட்டர்ல இங்க ஒரு 4 divided by இங்க இத சால்வ் பண்ணோம் அப்படினா 22 ஒரு 27 அப்படி சொல்லி கிடைக்கும் divided by 2 அப்படி சொல்லி கிடைக்கும் சரியா இப்போ என்ன பண்ண போறோம்
இங்க ஒரு fraction கீழ fraction இருக்குன்னா reciprocal எழுதிடலாம். எப்படி 117 divided by 4 into 2 by 27 அப்படி சொல்லி எழுதலாம். சரியா? 3 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 3 is 3, 3 3s are 9, balance 2, again 9. இப்போ இங்க 3 டேபிள்ல பண்ணலாம் 3 9s are 27. So again 3 டேபிள்ல பண்ணலாம் 3, இந்த 3 டேபிள்ல பண்ணா 130, 13 னு சொல்லி கிடைக்கும். இங்க 1 இங்க 2. சரியா? இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 13/6 அப்படி சொல்லி கிடைக்கும். சோ இதுதான் என்னது ஆன்சர். சோ இத சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த 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 क्वेश्चन சால்வ் பண்ணோம் அப்படின்னா அதோட ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 13/6 அப்படி சொல்லி கிடைக்கும். சரியா? சோ இதுதான் கரெக்டான ஆன்சர். புக் ஆன்சர் தப்பா இருக்கும். சோ இத கரெக்ட் ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ தேர்ட் சம் பார்ப்போம். தேர்ட் சம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்பா ரூட்ஸ் ஆர் ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது ஆல்பா பீட்டாவால ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்குது. ஆல்பா பீட்டா வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணா இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்குது. பீட்டா ஸ்கொயர் ஆல்பா ஆல்பா ஸ்கொயர் பீட்டா வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி क्वेश्चन கேட்டிருக்காங்க. நல்லா கிளியரா புரிஞ்சுக்கங்க. ஆல்பா பீட்டா வச்சு எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம்? x ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டு x பிளஸ் ஆல்பா இன்டு பீட்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி எடுப்போம். இது வந்து ஆல்பா பீட்டா வச்சு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றது. நம்ம क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் வச்சு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணனும். அப்படினா அப்ப x ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இன்டு x பிளஸ் ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அதாவது எங்கெல்லாம் ஆல்பா இருக்குதோ அங்கெல்லாம் ஆல்பா ஸ்கொயர் அப்ளை பண்ணனும். எங்கெல்லாம் பீட்டா இருக்குதோ அங்கெல்லாம் பீட்டா ஸ்கொயர் அப்ளை பண்ணனும். சரியா? ஃபர்ஸ்ட் சம்க்கு. அடுத்த சம் போக ஒவ்வொன்றும் என்ன சொல்லிருக்காங்களோ அதை அப்ளை பண்ண போறோம். சரியா? அப்போ இந்த ஈக்குவேஷன் தான் கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷனோட ஆன்சர் தான் கண்டுபிடிக்கணும். அதான் சொல்லிருக்காங்க. அதாவது ஆல்பா பீட்டா வச்சு கொடுத்தா இந்த ஈக்குவேஷன் அவங்க கொடுத்தாங்க. அப்போ ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் வச்சு பண்ணா என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ இந்த கொடுத்திருக்கிறத வச்சு என்ன கண்டுபிடிப்போம்? ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா இன்டு பீட்டா கண்டுபிடிப்போம். சரியா? அப்போ ஆல்பா பிளஸ் பீட்டாவோட ஃபார்முலா என்ன? மைனஸ் பி பை ஏ. அப்போ மைனஸ் பி யோட வேல்யூ என்ன அப்படின்னா 6. அப்போ மைனஸ் 6 பை ஏ யோட வேல்யூ 1. சரியா? தென் ஆல்பா இன்டு பீட்டாவோட வேல்யூ c பை ஏ. c யோட வேல்யூ மைனஸ் 4 டிவைடட் பை ஏ யோட வேல்யூ 1. சோ இப்போ என்ன கிடைச்சிச்சு? ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா இன்டு பீட்டா கிடைச்சிட்டு இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போறோம். சரியா? இதுல x ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டு x சாரி ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இன்டு x பிளஸ் ஆல்பா பீட்டா த ஹோல் ஸ்கொயர். அதாவது ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் நான் ஹோல் ஸ்கொயர் எழுதிட்டேன் ஈக்குவல் டு 0. இதுல நான் அப்ளை பண்ண போறேன். அப்ப ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் தேவை அப்படிதானே? அப்ப ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா இருக்குது. மைனஸ் இதுக்கு என்ன ஃபார்முலா எழுதலாம்? ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா படிச்சிருக்கோம். போன சம்ல பார்த்தோம். அப்போ இன்டு x பிளஸ் ஆல்பா பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ வேல்யூ அப்ளை பண்ணிடலாமா? ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா இன்டு பீட்டா மட்டும் தான் இருக்குது. வேல்யூ அப்ளை பண்ணோம் அப்படின்னா x ஸ்கொயர் மைனஸ் இதுக்கு என்ன எழுதலாம்? minus 6 the whole square எழுதலாமா? minus 6 the whole square minus 2 into minus 4 value apply பண்ணிட்டேன் into x plus அடுத்து alpha into beta க்கு பதிலா minus 4 the whole square equal to 0. so இங்க apply பண்ணோம் அப்படின்னா x square இத 36 னு ஆக்கிடுவேன். அப்படிதானே? 6 square தான் 36. அடுத்து இத நீ மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 8 x square plus 8 அப்படின்னு சொல்லி அதாவது 36 plus 8 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்ப minus 36 plus 8 44 into x plus 4 4s are 16 plus 16 அப்படின்னு சொல்லி மாறிடும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ ஆன்சர் எழுதும்போது என்னலாம்? x square minus 44x plus 16 equal to 0 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். சோ இதுதான் x ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் வச்சு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? இந்த ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். அவங்க ஆல்பா பீட்டா வச்சு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. நம்மள ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் வச்சு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாங்க. சோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? தேர்ட்ல செகண்ட் சம் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு வேல்யூ அதாவது 2 by ஆல்பா 2 by பீட்டா வச்சு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதாவது ஆல்பா பீட்டா வச்சு கண்டுபிடிச்சா இந்த ஈக்குவேஷன், ஆல்பா பீட்டா வச்சு கண்டுபிடிச்சா இந்த ஈக்குவேஷன். அதே இது 2 by ஆல்பா 2 by பீட்டா வச்சு கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? x ஸ்கொயர் மைனஸ் x ஆல்பாக்கு பதிலா என்ன எழுத போறேன்? 2 by ஆல்பான்னு எழுத போறேன் பிளஸ் பீட்டாக்கு பதிலா 2 by பீட்டான்னு எழுத போறேன். into x பிளஸ் ஆல்பாக்கு பதிலா 2 by ஆல்பா into பீட்டாக்கு பதிலா 2 by பீட்டா equal to 0. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? இத சால்வ் பண்ண போறோம். சோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. சரியா? இப்போ
அப்ப நமக்கு என்ன தேவை ஆல்பா பிளஸ் பீட்டா தேவை ஆல்பா இன்டு பீட்டா தேவை அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா ஃபார்முலா என்னது மைனஸ் பி பை ஏ அப்போ மைனஸ் 6 6 பை 1 6 எழுதிக்கலாம் மைனஸ் 6 எழுதிக்கலாம் அடுத்து ஆல்பா இன்டு பீட்டா என்ன தேவை சி பை ஏ தேவை அப்போ மைனஸ் 4 பை 1 அப்போ மைனஸ் 4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ஓகேவா இப்போ இந்த ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த ஈக்குவேஷனோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம் சோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எழுதுவோம் மைனஸ் இப்போ கீழ ஆல்பா பீட்டான்னு இருக்குதா நம்மளுக்கு டினாமினேட்டர் சேமா இருக்கணும் அப்ப என்ன பண்ணலாம் பீட்டா கொண்டு இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிடலாம் அப்ப 2 பீட்டா பை ஆல்பா பீட்டா அப்படி சொல்லி கிடைக்கும் இங்க ஆல்பா கொண்டு மல்டிப்ளை பண்ணா 2 ஆல்பா பை ஆல்பா பீட்டான்னு கிடைக்கும் அப்ப ஆல்பா பீட்டா காமன் எடுத்துட்டேன் இந்த பக்கம் 2 ஆல்பான்னு எழுதிக்கிறேன் இன்டு x பிளஸ் அடுத்து 2 பை ஆல்பா இன்டு 2 பை பீட்டா அப்போ 4 பை ஆல்பா பீட்டான்னு எழுதிக்கலாமா ஈக்குவல் டு 0 சோ இந்த மாதிரி எழுதிக்கலாம்ல அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இங்க வேல்யூ அப்ளை பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி x ஸ்கொயர் மைனஸ் இதுல 2 காமனா வெளிய எடுத்துடலாம் அப்ப 2 ஆல்பா பிளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்பா பீட்டா இன்டு x பிளஸ் 4 பை ஆல்பா பீட்டா சோ இப்போ என்ன பண்ணிடலாம் ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ அப்ளை பண்ணலாம் என்னது மைனஸ் 6 ஆல்பா இன்டு பீட்டாவோட வேல்யூ மைனஸ் 4 அப்படின்னு அப்ளை பண்ணுவோம் சரி அப்ப x ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டு alpha beta ஓட வேல்யூ என்னது minus 6 divided by minus 4 into x plus 4 divided by minus 4 equal to 0 so இப்போ என்ன பண்ணுவோம் minus minus cancel பண்ணிடலாம் then 2h cancel பண்ணா 2 கிடைக்கும் again 2h cancel பண்ணா 3 கிடைக்கும் அப்படிதானே அப்ப x square minus 3x plus இங்க 4 cancel பண்ணா 1 so minus மேல போயிரும் minus 1 அப்படி கிடைக்கும் சரியா அப்ப 3x minus 1 equal to 0 அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன் கிடைக்கும் சோ இதுதான் ஆன்சர் இங்க வந்துட்டு ஆல்பா பீட்டா வச்சா இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது இதே 2 பை ஆல்பா 2 பை பீட்டா வச்சா இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும் சோ நம்ம இதை எழுத தெரிஞ்சா மட்டும்தான் இந்த சம் செய்ய முடியும் அதாவது ஆல்பா வச்சுனா இந்த பேஸ் ஈக்குவேஷன் இது ஆல்ரெடி பார்த்திருக்கோம் x ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டு x பிளஸ் ஆல்பா பீட்டா அதாவது x ஸ்கொயர் மைனஸ் sum of the roots into x plus product of the roots அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் சோ அதுல ஆல்பாக்கு பதிலா இங்க கொடுத்திருக்க வேல்யூவையும் பீட்டாக்கு பதிலா இங்க கொடுத்திருக்க வேல்யூவையும் அப்ளை பண்ணி எழுதிரணும் அதுக்கு அப்புறம் அதை சால்வ் பண்ணி இதுல உள்ள ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா இன்டு பீட்டாவோட வேல்யூ அப்ளை பண்ணி அதனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் சரியா அடுத்து தேர்ட் சம் பார்ப்போம் சோ அடுத்த சம் எடுத்துக்கிட்டோம் அப்படினா இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு என்ன கண்டுபிடிக்கணுமா ஆல்பா ஸ்கொயர் பீட்டா அண்ட் பீட்டா ஸ்கொயர் ஆல்பா ஓட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படினா இத அப்படியே அப்ளை பண்ணி எழுதுவோம் x ஸ்கொயர் மைனஸ் alpha square beta plus beta square alpha into x plus alpha square beta into beta square alpha equal to 0 அப்படினா சோ இப்போ என்ன இருக்கு ஆல்ரெடி alpha plus beta alpha into beta கண்டுபிடிச்சாச்சு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எழுதணும் அப்ப x ஸ்கொயர் மைனஸ் இங்க என்ன காமனா இருக்கு இங்க ரெண்டுலயுமே இங்க ஆல்பா இருக்குது பீட்டா இருக்குது இங்கேயும் ஆல்பா இருக்குது பீட்டா இருக்கு சோ ஆல்பா பீட்டா ரெண்டுமே காமனா இருக்கு அத நான் வெளிய எடுத்துறேன் ஆல்பா பீட்டா வெளிய எடுத்துட்டேன் அப்படினா உள்ள என்ன இருக்கும் ஒரு ஆல்பா மட்டும் இருக்கும் பிளஸ் இங்க ஆல்பா பீட்டா வெளிய எடுத்துச்சுனா ஒரு பீட்டா மட்டும் இருக்கும் into x plus then என்ன இருக்கு ஆல்பா ஸ்கொயர் பீட்டா பீட்டா ஸ்கொயர் ஆல்பான்னு இருக்கா அப்ப ஆல்பா ஸ்கொயர் into ஆல்பா ஆல்பா கியூப்னு மாறிடும் பீட்டா ஸ்கொயர் into பீட்டா பீட்டா கியூப்னு மாறிடும் அப்படினா ஆல்பா கியூப் பீட்டா கியூப் அப்படி சொல்லி மாறிடும் நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம் ஆல்பா பீட்டா தான் ஹோல் கியூப் அப்படி சொல்லி எடுத்துக்கலாம் equal to 0 அவ்வளவுதான் ஈக்குவேஷன் சால்வ் ஆயிடுச்சு இங்க ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா இன்டு பீட்டா ஃபார்மட் மட்டும் தான் இருக்கு அதனால அப்படியே எடுத்துக்கலாம் அது வேல்யூ மட்டும் அப்ளை பண்ணிடலாம் சரி அப்போ x ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா இன்டு பீட்டாக்கு பதிலா என்ன பண்ணுவேன் -4 அப்படி சொல்லி அப்ளை பண்றேன் அடுத்து ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு பதிலா -6 னு அப்ளை பண்றேன் into x plus ஆல்பா இன்டு பீட்டாக்கு பதிலா -4 the whole cube அப்படி சொல்லி அப்ளை பண்றேன் equal to 0 சோ சால்வ் பண்ணோம் அப்படினா x ஸ்கொயர் மைனஸ் ஏனா மைனஸ் இன்டு மைனஸ் மைனஸ் சாரி மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் plus into minus minus சரியா அப்புறம் 4 into 6 24 இந்த x அப்படியே போட்டாச்சு சரியா அப்புறம் 4 cube 4 4s are 64 64 4s are minusல கிடைக்கும் ஃபர்ஸ்ட் minus into minus 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 into minus plus அடுத்து plus into minus minus அப்படி சொல்லி கிடைக்கும் 4 4s are 16 16 into 4 64 அப்படி சொல்லி கிடைக்கும் equal to 0 சோ அப்ப இதுதான் என்னது தேர்ட் சம்மான ஈக்குவேஷன் சிம்பிளா முடிஞ்சிச்சு ஒண்ணுமே இல்ல சரியா அந்த ஈக்குவேஷன் மட்டும் கரெக்ட்டா ஃபார்ம் பண்ணிட்டோம்னா போதும் அது வந்து காமனா எடுத்துட்டு a plus b a minus b என்ற ஃபார்மட்டுக்கு மாத்திரோம் மாத்திட்டு நம்ம ஈக்குவேஷன் மட்டும் அப்ளை பண்ணி ஆன்சர் எழுதிடலாம் ஓகேங்களா சோ அடுத்து ஃபோர்த் சம் பாப்போம் சோ ஃபோர்த் சம் எடுத்துக்கிட்டோம் அப்படினா
இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு a மைனஸ் பீட்டா மைனஸ் ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் 3/7 அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா a ஈக்குவல் டு ஃபைண்ட் த a என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? சோ அப்ப இதை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல்பா பிளஸ் பீட்டா கண்டுபிடிப்போம். ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு அப்ப இங்க என்ன எடுப்போம் மைனஸ் b பை a மைனஸ் b பை a. அடுத்து ஆல்பா இன்டு பீட்டா எடுத்தோம் அப்படின்னா c பை a. அப்போ 20 டிவைடட் பை 7 c பை a. சரி, அப்போ இந்த வேல்யூ சால்வ் பண்ண போறேன். இந்த வேல்யூ என்ன பண்ணலாம் அப்படின்னா மைனஸ் காமனா வெளிய எடுத்துருவோம். மைனஸ் வெளிய எடுத்துறோம். அப்ப என்ன வந்துரும் மைனஸ் பீட்டா பிளஸ் ஆல்பா அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். இதுதானே? இப்போ ஈக்குவல் டு மைனஸ் 13 பை 7 அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன வந்துரும் ஆல்பா alpha minus beta equal to 13 by 7 அப்படி சொல்லி கிடைக்கும். சரியா? இப்போ என்ன பண்ண போறோம், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போறேன். இங்கேயும் ஸ்கொயர் பண்றேன், இந்த பக்கமும் ஸ்கொயர் பண்றேன். அப்ப என்ன கிடைக்கும் alpha minus beta the whole square equal to 13 ஸ்கொயர் பண்ணா 169 கிடைக்கும், 7 ஸ்கொயர் பண்ணா 49 கிடைக்கும். சரியா? அப்ப alpha minus beta the whole square ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்திருக்கோம். என்ன ஃபார்முலா பார்த்திருக்கோம்? alpha plus beta the whole square minus 4 alpha beta. உங்களுக்கு தெரியுமா இருக்கா? அப்ப அந்த ஃபார்முலா இங்க எழுதிக்கிறோம். 169 divided by 49. ஓகேவா? இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா பதிலா என்ன பண்ணலாம், இந்த வேல்யூ அப்ளை பண்ணலாம். அதாவது மைனஸ் a by 7. அப்போ மைனஸ் a by 7 the whole square அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, அடுத்து மைனஸ் 4 ஆல்பா பீட்டா. அப்போ 4 ஆல்பா பீட்டா பதிலா என்ன எழுதலாம், 20 by 7 வேல்யூ அப்ளை பண்ணலாம். ஈக்குவல் டு 169 divided by 49. ஓகேவா? இப்போ ஸ்கொயர் பண்ண அப்படின்னா a ஸ்கொயர், ஏன்னா மைனஸ் a வந்து பிளஸ் a மாறிடும், பிளஸ் a ஸ்கொயர் டிவைடட் பை 49 அப்படின்னு சொல்லி வரும். சரியா? அதே மாதிரி மைனஸ் இது என்ன வரும் 80 டிவைடட் பை 7 இருக்கு. அப்ப இங்க ஒரு 7 ஆல மல்டிப்ளை பண்ணா 49 அப்படின்னு சொல்லி மாறிடும். அதே மாதிரி இங்க என்ன இருக்கு 69 divided by 49 அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப 49 காமன் எடுத்துக்கலாம். இங்க என்ன இருக்கும் a ஸ்கொயர் மைனஸ் 560 equal to 169 divided by 49 அப்படி இருக்கும். 49 49 கேன்சல் பண்ணிடலாம், அந்த பக்கம் மல்டிப்ளை கொண்டு போச்சுல. அப்ப a ஸ்கொயர் equal to 169 plus 560 சாரி மைனஸ்ல இருக்கு, அப்ப அந்த பக்கம் அப்படி போகும், பிளஸ்ல போகும், 560 அப்படி போகும். சரியா? இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 9 and 12 then ஒரு 7 729 அப்படின்னு சொல்லி a ஸ்கொயர்ல கிடைக்கும். சரியா? சோ அப்ப 729 எடுத்துட்டோம் அப்படின்னா இதனோட வேல்யூ 27 ஓட வேல்யூ 27 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஓட ஸ்கொயர் எப்படி அப்படின்னா 9 7 7 49 4 then இங்க ஒரு 14 14 28 again ஒரு 4 into 4 7 729 அப்படி சொல்லி 27 ஓட ஸ்கொயர் கிடைக்கும். அப்ப a equal to 27 அப்படி சொல்லி கிடைச்சிடும். ஓகே, பிளஸ் ஆர் மைனஸ். அப்போ a ஓட வேல்யூ 27. சோ இப்போ a அதான் a மட்டும் தான் ஆன்சர். Okay, so இந்த fifth sum என்ன சொல்லிருக்காங்க அப்படினா டெரிவேஷன் கொடுத்துட்டு one root is square of the twice of the other root அப்படி சொல்லிருக்காங்க. சரியா? one rootனா அதாவது ரூட்ங்கிறது என்னது ஆல்பா பீட்டா. சரியா? அப்போ one root is அப்படினா alpha equal to one root is twice of, அப்போ ரெண்டு மடங்கு twice of another rootங்கிறது பீட்டா. சரியா? அந்த மாதிரி இருக்கு. அப்ப என்ன சொல்லிருக்காங்க, ஒரு வர்க்கத்தின் இரண்டு மடங்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரியா? அப்போ ஒரு வர்க்கம்ங்கிறது ஆல்பா ஈக்குவல் டு 2 மடங்குங்கிறது 2 into பீட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப இதுதான் நமக்கு கொடுத்துருக்க ஹிண்ட். இப்போ இதை வச்சு அடுத்து என்ன பண்ண போறோம், இங்க ஆல்பா பிளஸ் பீட்டா கண்டுபிடிக்க போறோம். சோ இப்போ இங்க ஆல்பா பிளஸ் பீட்டா கண்டுபிடிக்கணும். அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் b by a, அப்போ a by 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து ஆல்பா இன்டு பீட்டா ஈக்குவல் டு
c by a 64 by 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? இப்போ ஆல்பாவோட வேல்யூ என்ன இருக்கு? 2 பீட்டான்னு இருக்குதா? சோ இப்போ இந்த ஆல்பாவோட வேல்யூ அப்ளை பண்ண என்ன பண்ண போறோம்? பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் இங்க. சோ அப்பனா ஆல்பாவோட வேல்யூ அப்ளை பண்ணா இங்க அப்ளை பண்ணிடுவோம். அப்போ 2 பீட்டா இன்டு ஒரு பீட்டா ஈக்குவல் டு 64 by 2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்போ இங்க பீட்டா என்ன ஆயிரும்? பீட்டா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். இந்த 2 என்ன பண்ணிடலாம்னா டிவைட்ல கொண்டு வந்துடலாம். அப்போ 64 divided by 2 to 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ 4 ஸ்கொயர் கொடுத்தோம்னா 16 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ பீட்டாவோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? அப்போ பீட்டாவோட வேல்யூ 4. இந்த பீட்டாவை கொண்டு இங்க அப்ளை பண்ணோம்னா ஆல்பா கிடைச்சிரும். அப்போ ஆல்பா ஈக்குவல் டு 2 இன்டு பீட்டா அப்படின்னா 2 இன்டு 4 அப்படின்னா ஆல்பா ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 8 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சோ ஆல்பாவும் பீட்டாவும் கிடைச்சிட்டு அதை எடுத்து இங்க அப்ளை பண்ணி a ஓட ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஆல்பாக்கு பதிலா என்ன அப்ளை பண்ண போறோம்? 8 னு அப்ளை பண்ண போறேன். பிளஸ் பீட்டாக்கு பதிலா என்ன அப்ளை பண்றேன்? 4 னு அப்ளை பண்றேன். அப்படின்னா a by 2 அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? 12 equal to a by 2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். அந்த 2 அந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா என்ன கிடைக்கும்? 24 equal to a அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சோ அதான் a ஓட ஆன்சர். ஓகே, அடுத்து 6th சம். 6th சம் அதே மாதிரி தான் 5th சம் மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. இங்க என்ன சொல்லிருக்காங்க? one root is square of the other அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. சோ one rootங்கிறது என்னது? ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். alpha is square of the other. சோ அப்படினா என்ன எழுதுவோம்? b square அப்படின்னு சொல்லி எழுதுவோம். சரியா? one root is square of the other. சோ இந்த மாதிரி எழுதிட்டோம். என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? find the k. k என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ இங்க என்ன பண்ண போறோம்? alpha plus beta ஃபார்முலா எழுத போறோம். alpha plus beta ஃபார்முலா எழுதணும்னா -k by 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். alpha into beta ஃபார்முலா எழுதணும் அப்படினா c by 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? அப்போ alpha into beta, alpha க்கு பதிலா என்ன எடுக்கலாம்? beta square அப்படின்னு சொல்லி எடுக்கலாமா? அப்போ beta square into beta equal to 81 by 3. அப்போ கட் கொடுத்தோம் அப்படினா 27 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? அப்படினா beta cube equal to beta into beta square beta cube னு மாறிடும் 27. அப்படினா beta equal to என்னன்னு கிடைக்குது? 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சோ பீட்டாவோட வேல்யூ கிடைச்சிட்டு பீட்டாவோட வேல்யூ இங்க அப்ளை பண்ணோம் அப்படினா அதாவது ஆல்ரெடி ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அப்போனா ஆல்பா ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? அப்படினா ஆல்பா ஈக்குவல் டு என்னது? 9 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சோ ஆல்பாவும் பீட்டாவும் கிடைச்சிட்டு அதை எடுத்து வந்து இங்க அப்ளை பண்ண போறோம். ஆல்பா பிளஸ் பீட்டா அப்ளை பண்ண போறோம். ஆல்பாக்கு பதிலா 9 அப்ளை பண்றேன். பிளஸ் பீட்டாக்கு பதிலா 3 அப்ளை பண்றேன். ஈக்குவல் டு -k by 3 அப்படின்னு சொல்லி இருக்கு. சரி, அப்ப இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம் அப்படினா 12 equal to -k by 3. இத கொண்டு மல்டிப்ளை பண்ணா அப்படினா 36 equal to -k ன்னு கிடைக்கும். சோ அப்ப k equal to மைனஸ் என்ன கொண்டு வந்துருங்க? -36 அப்படின்னு கிடைக்கும். சோ இதான் 6 சம்மோட ஆன்சர். சோ ரொம்ப ஈஸி. அதுல கொடுத்திருக்கிறது அப்படியே ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படினா ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். இந்த 4th and 5th and 6th சம்முக்கு. சரியா? சோ நல்லா பாருங்க, கண்டிப்பா